வணக்கங்க. நம்ம இன்றைக்கி நம்ம சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கொண்டக்கடலை இந்த கருப்பு மூக்கு சுண்டலுங்க. இதை வேவிச்சு எடுத்துங்க. குக்கர் போட்டு ஒரு 3 விசில் விட்டு இறக்கி வச்சுங்க. ஊற வச்சு நல்லா வேவிச்சு எடுத்துக்கோங்க. வேவிச்சு வச்சுன்னு எவ்வளோ உங்களுக்கு தேவையோ நீங்கள் எத்தனை மெம்பர்ஸோ அதுக்கேற்ற மாதிரி வேவிச்சு எடுத்துங்க. அதுக்கு தேவையான பார்த்திங்கன்னா பட்டை 2 லவங்கம், நாங்கள் 2 பேர் தான்றதால அவ்வளோதான் போட்டிருக்கோம். ஒரு தக்காளி, வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, சிறுஞ்சீரகம், பெருசீரகம், சோம்பு, பூண்டு தேவையான அளவு, கொஞ்சோண்டு இஞ்சி. இப்போ நம்ம வெங்காயம், இந்த பட்டை, லவங்கம், தக்காளி, இந்த சின்ன சோம்பு, பெரிய சோம்பு, சின்ன சோம்பு, சின்ன ஜீரகம் இதெல்லாம் போட்டு வதக்கி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். வாங்க அரைச்சி எடுத்துக்கலாம், நம்ம பார்க்கலாம். குக்கர் வச்சு அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. குக்கரோ இல்லை வானலோ, நான் குக்கரை வச்சுக்கிட்டோம். கொஞ்சோண்டு மல்லாட்டை எண்ணெய் ஊற்றிங்க. கொஞ்சோண்டு ஊற்றிங்க. கொஞ்சம் ஊற்ற சொன்னால் நிறைய மல்லாட்டை எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. அதை அப்படியே போட்டு இதெல்லாம் எண்ணெய் காய்ஞ்ச உடனே அதெல்லாம் போட்டு வதக்கி எடுக்கலாங்க நம்ம. மல்லாட்டை எண்ணெய் காய்ஞ்சிச்சிங்க. அப்படியே போட்டுக்கலாம். அந்த பட்டையில் ஏமாத்த சேரு, சோம்பு கொஞ்சம், பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் சேர்த்தாச்சுங்க. அது படன்னுது. அப்படியே வெங்காயத்தை ஒரு ஆனியனை ஒரு துவப்பா போட்டாச்சுங்க. அப்படியே ஒரு வதக்குங்க. எல்லாம் ஒரு வதக்கிடுங்க. அப்படியே ஒரு வதக்கியாச்சுங்க. கொஞ்சம் வதங்கினோடனே தக்காளியை சேர்த்து வச்சு அதையும் ஒரு வதக்குங்க. நீங்களும் வதங்கிடுச்சிங்க. இறக்கிட்டோம். இது ஆறினோடனே ஒரு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அது இப்போ நம்ம வதக்கி அடிச்சுட்டோங்க. அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு மிளகாய், கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணிங்க, கருவேப்பிலை கொஞ்சம், மறுபடியும் குழம்பு கூட்டி வைக்கும்போது கொஞ்சோண்டு பட்டை, கொஞ்சம் இலை, பிரியாணி இலை, 2 கிராமுங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. மல்லாட்டை எண்ணெய், வேர்க்கடலை எண்ணெய் ஊற்றும். குழம்பு ஊற்றுறோங்க. அது வதக்கந்து ஊற்றணும். அது குழம்பு ஊற்றுறோம். எண்ணெய் காயட்டங்க. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு போட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிச்சு. அப்படியே அந்த பட்டையில் போடு சேர்த்துக்கலாங்க. அப்படியே கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சோண்டு லைட்டாக போட்டுக்கிறாங்க. அப்படியே வெங்காயம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்படியே தீஞ்சிடும். உடனே பச்சை மிளகா அதெல்லாம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். வதக்கிக்கலாங்க. ஒரு நல்லா ஒரு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா ஒரு வதங்கிடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். நல்லா எண்ணெய் தண்ணி சுண்டை நல்லா வதங்கி வந்தால் தான் நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காயம் வதங்கிறது தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்குது. வைக்கிறதுல டேஸ்ட் இல்லை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிறத ஊற்றிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுக்கிறத ஊற்றி ஒரு கிளறிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே லைட்டாக வதக்கணுங்க. தண்ணி அப்படியே லைட்டாக வதக்குங்க. அப்படியே வதக்கணுங்க. நல்லா தீயை ஐயில் வச்சு நல்லா வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கலாங்க. அப்படியே உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான வேறு எதனா மசாலா கொஞ்சம் சேர்க்கணுனாலும் போட்டுங்க. வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் சேர்த்தாலும் வைக்கணும். சிலர் கரம் மசாலா, வேறு என்னென்னோ மசாலா கடையில் பாக்கெட்டு வாங்கிட்டு கொட்டுவாங்க. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துங்க. கொஞ்சோண்டு லைட்டாக மஞ்சள் போட்டுக்கலாங்க. மஞ்சள் போட்டாச்சு, உப்பும் போட்டாச்சு. அப்படியே ஒரு வதக்கிட்டே இருக்கலாம். இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்தாச்சுங்க. நம்ம வீட்டு மிளகாத்தூளே சேர்த்தாச்சு. மிளகாய்த்தூள் நீங்கள் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்ப்பீங்களோ இல்லை கன்னியாகுமரி மிளகாத்தூள் சேர்ப்பீங்களோ ஏதோ ஒரு மிளகாத்தூள் சேருங்க. ஆனால் வீட்டில் அரைச்சது சேருங்க. நீங்களே வாங்கி அரைச்சிருப்பீங்க, அதை சேருங்க. இப்போ நம்ம அந்த கொண்டக்கடையிலே சேர்த்துக்கலாங்க. அவிச்சது சேர்த்தாச்சிங்க. அப்படியே ஒரு கிளறிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கிறதுக்கு அந்த மிளகாத்தூள் போட்ட இல்லைங்களா, அந்த கொஞ்சம் அந்த வாசனை போகிறதுக்கு, அதை கொஞ்சம் கொதித்து வெளியே போகிறதுக்கு, அந்த வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க. கொதிக்கட்டும். தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சுங்க. இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம். ஏன்னா நீங்கள் சப்பாத்தின்றதால உப்பு கொஞ்சம் அரை உப்பாக சேர்த்துக்குங்க. மீடியமாக கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கணும். கொஞ்சம் தலை சப்பாத்தி மாவு பேஞ்சுக்குங்க. அதை கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நம்ம ஊர் மெத்தடில் ஏன்னா நம்ம மெத்தடில் தயாரிக்கிறாங்க. அப்படியே இது சாப்பிட்டு காமிக்கிறாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது சன்னா மசாலா. பாருங்கள் இது மாதிரி கொஞ்சம் தலை இது பண்ணிக்கோங்க. சிலர் ஒரு உருண்டையாக எப்படி எந்த சைஸில் பிடிக்குதுன்னு தெரியாது. அதனால் நம்ம கை இருக்குது பார்த்தீங்களா, அப்படி கொஞ்சம் மாவு கொஞ்சம் உருளையாக பண்ணிக்கிட்டு பாருங்கள் எப்படி சவுண்ட் சைஸ் பிடிக்கலன்னா நம்ம கை அளவு இருக்குது பார்த்தீங்களாங்க. இது ஒரு மாஸ்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம. அவ்வளோதாங்க. இது ஒரு உருண்டை.
கொஞ்சம் ரொம்ப குழகுழன்னு இருக்குது. கொஞ்சம் மாவு நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அப்படியே இது ஒரு அளவுங்க. அப்படியே ஒரே மாதிரியாக இருக்கும் பாருங்கள். ரெண்டு ஒரே அளவு உருண்டையாக இருக்கும். அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கொச்சிச்சிங்க, இறக்கிக்கலாங்க. பாருங்க கொச்சிருச்சு, நல்லா இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. நம்ம சாப்பிட்டு பார்த்து காமிக்கிறேங்க. நல்லா இருக்காரான்னு தெரியல, சும்மா வீட்டில் ஏதோ பழடி செய்யறா பார்த்து தான் தெரியும், பார்த்துருவோம். நல்லா இருக்குது நல்லா இல்லையா இது எனக்கு தெரியாது, ஒன்றும் இல்லை. எல்லாம் அரைச்சி ஊற்றினா அந்த மசாலா இந்த மசாலா தான், ஒன்றும் கிடையாது. சென்னா மசாலா கண்ணா மசாலா எல்லாம் ஒரு கலக்குவோம் வாங்க. சப்பாத்தி போட்டாங்க லைட்டாக, அப்படியே லைட்டு இந்த பக்கம் லைட்டாக இருக்குன்னா அப்படியே ஏற்கனவே லைட்டாக என்ன இருக்குது, லைட்டாக போடுங்க. அப்படியே சூப்பராக வந்துருச்சுங்க. வாங்க நம்ம ஊற்றி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. என் வாய எடுக்குது இல்லையா? நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது, உண்மையாக நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்த்தா அருமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.